Hi friends, welcome back to my channel. This is the Venky story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட்ஜில்லா அண்ட் காங் த நியூ எம்பையரோட அஃபிஷியல் ட்ரெய்லராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ட்ரெய்லர்னே சொல்லலாம். ஏன்னா காட்ஜில்லா vs காங் அது ஆல்ரெடி செம்ம ஹிட்டான ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ அதோட இன்னொரு பாட்டு வரப்போகுது. அதில் என்னென்னா காட்ஜில்லாவுக்கும் காங்குக்கும் ஒரு ஃபைட் வரும். ஃபைனலி அந்த காட்ஜில்லா திரும்பி காங் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போகும்னே சொல்லலாம். அதெல்லாம் செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் ஐமேக்ஸில் பார்க்க போகும்போது. ஸோ இப்போ அதோட காட்ஜில்லா அண்ட் காங் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சம்பவம் செய்ய போகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் டம்னெயிலாக வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க. ஸோ என்னமே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மனித நாகரிகத்தோட பெரும்பாலான நேரம் பூமியோட மேற்புறத்துல மட்டும்தான் உயிர்கள் இருக்க முடியும்னு நாம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னும் நமக்கு தெரியாதது என்னெல்லாம் இருக்கோ. 2024 செம்ம தில்ட்டு, செம்ம அழகாக பண்ணுறேன். நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கு. என்ன மிருகம் இது? அது காங் இல்ல, இது யாரோட வேலையா இருக்கும்? ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் எழுச்சியை காணுங்கள். காங் அதை தனியா சமாளிக்க முடியாது. அவன் தனி ஆள் இல்ல. காட்ஜில்லா அண்ட் காங், ஒரு புதிய சாம்ராஜ்யம். அது என்ன மினி காங்கா? திரையரங்குகளில் மட்டும். ஓகே, சம்பவம் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். சரியான சம்பவம். இது தமிழ் ட்ரெயிலர் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் செம்மையாக டப்பிங் பண்ணியிருக்காங்க. நல்ல லிப்ஸிங் கரெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். சில இடத்துல கொஞ்சம் சிங்க் மிஸ் ஆனாலும் ஆனால் நல்லாயிருக்கு. சில இடத்துல சூப்பராக சிங் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டப்பிங் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சம் எல்லாம் குவாலிட்டி வைஸ் தரம் பண்ணியிருக்காங்க. காட்ஜில்லாவையும் காங்கியும் சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த இடத்துலையுமே பிசுரே கட்டல விஎஃப்எக்ஸ் ஸோ இப்போ நடுவில் சில இடத்துலலாம் சொல்லியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஹாலிவுட் சைடில் அப்படின்னாங்க. ஆனால் இந்த காட்ஜில்லா அண்ட் காங் பார்க்க போகும்போது தரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே எனக்கு பிசுறு தட்டல. முக்கியமாக அந்த சின்ன காங்குன்னு காமிச்ச அந்த இது செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம். அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டல. அதே போல் காட்ஜில்லாவோட அந்த முன்னாடி ப்ளூ ஸ்ட்ரிக் காமிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி என்னமோ ஒரு அந்த ஒரு
பிங்கிஷ் ஒயிட்டுன்ற மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்தது, ஒரு பிங்கிஷ் ஒயிட் மாதிரி இருந்தது. அது என்ன மாதிரி காட்ட போகுதுன்னு தெரியல. ஒரு வேளை அது வந்து தன்னைத்தானே அது நல்லா மேம்பட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல, அட்வான்ஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அதே போல் காங்கோட அந்த கையில் வந்து ஏதோ கான்லெட் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க, அது எதுக்குன்னு தெரில. ஒரு வேளை அந்த இறாங்குட்டானை அடிக்கிறதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து போய் செய்கிறாங்களா சம்பவம், அதெல்லாம் தெரியல. ஏன்னா இது வந்து காட்ஜிலா வந்து ஒரு ஐஸ்குள்ளே தன்னைத்தானே அது வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு ஷாட்டில். அதுக்கப்புறம் காங்குக்கு எப்போ அந்த கான்லெட் கச்ச மாதிரி தெரியல, அது என்ன மாதிரி கான்லெட்டுன்னு தெரியல. பட் ஆனால் அதுவும் செம்மையாகவே இருக்குன்னே சொல்லலாம். அது 2 பேரும் ஓடி வரப்போகும்போது அது செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். முக்கியமாக காட்ஜிலா காமிச்ச ஷாட் எல்லாமே செம்மையாக இருந்தது. அதே போல் காங்கு வந்து அந்த நம்ம கடைசியாக பார்த்துருப்போம்ல, அதான் நம்ம பார்த்துருப்போம் காட்ஜிலா வர்சஸ் காங்கில் வந்து ஃபைனலில் வந்து காங்கு வந்து அதோட ரேமுக்கு போகிற மாதிரி நமக்கு பார்த்துருப்போம். ஸோ அதோட ஷாட்டையும் காமிச்சிருக்காங்க. அதே போல் இதில் வந்து காங்குக்கு வந்து ரொம்ப வயசான மாதிரி காமிச்சிருக்காங்க, தாடி ஓவராக அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அது பார்த்தா தான் தெரியும். ஸோ மிச்சப்படி குவாலிட்டி வைஸும் சரி எல்லாத்துலேயுமே பிச்சு தள்ளியிருக்காங்க. ஐமேக்ஸ் குவாலிட்டிக்கு ஒர்த்து சரியான ஒர்த்துன்னே சொல்லலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டல. பட் ஆனால் இதில் வந்து அவங்க காமிச்ச அந்த ரேடியேட்டர் அந்த ரேடியேஷன்ஸ் வந்து சிக்னல் எடுக்கிற அந்த ட்ரேசஸ் வந்து ஓல்டு வெர்ஷனாக தெரியுது. ஒரு வேளை இந்த இப்போ காமிச்சிருக்க அந்த மொனார்க் லெகசி அந்த சீரீஸில் கூட எல்லாவோட எக்யூப்மெண்ட்ஸுமே ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும். முக்கியமாக காங்கியோ இல்லை காட்ஜிலாவையோ அதை கண்டுபிடிக்கிற அந்த ரேடியேஷன் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி அவங்க ஓல்டு டைப் டெக்னாலஜி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் இதுலேயும் காமிச்சிருக்காங்க. அந்த ரேடியேஷன்ஸ் அதிகமாக அது எந்த அளவுக்கு அந்த ரேடியேஷன் அதிகமாகுதுன்ற அந்த ஸ்க்ரைப்ஸ் வந்து அழகாக காமிச்சது தான் நல்லா இருக்குன்னு சொன்னால், அதோட சவுண்ட் டெக்னிக்கும் சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் குவாலிட்டியும் சரி சவுண்ட் குவாலிட்டியும் சரி எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி வைஸ் செம்மையாக எழுதினாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவிஸ்னே சொல்லலாம். ஐமேக்ஸ் குவாலிட்டிக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம். ஸோ 2024 அடுத்த வருஷம் தான் வருது. ஆனால் எந்த மாதத்தில் வருதுன்னு சொல்லலை, 2024 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இதோட இன்னொரு ட்ரெய்லர் வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இது வந்து கொஞ்சம் தான் லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்னொரு ட்ரெய்லர் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ வில்லனை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே காமிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸ்டோரி எந்த அளவுக்கு எழுத போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தானே தெரியும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயிலர் பார்ப்போம் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆனீங்க மறக்காங்க மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ until then catch you guys in the next video. Bye.